இந்த மேட்ச்ல அந்த அர்சனல் ஷிப்புக்குள்ள எவ்வளவு லூட் கிடைக்கும், அதாவது நம்ம ஒரு லூட் கூட பொறுக்க போறது இல்ல, டோட்டலா அர்சனல் ஷிப்ல இருக்க லூட் மட்டும் தான் எடுக்க போறோம். அந்த அர்சனல் ஷிப்புக்குள்ள எவ்வளவு லூட் கிடைக்கும், என்னென்ன லூட் கிடைக்கும் அப்படின்றத தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல அர்சனல் கீ வாங்குறதுக்கு காயின் சேர்த்து வச்சுப்போம். ஆடா பாவி, யாரா அவன் என்ன அடிக்கிறான், அடிக்காதீங்கடா நான் ஓடிடுறேன்டா இந்த இடத்த விட்டு. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாச்சு. இப்போ இந்த லூட் அடிக்கிற மிஷின்ல காயின் கிடக்கான்னு பார்க்கலாம். யூஸ் கொடுத்தாச்சு. அடடா காயின் கிடக்கலையே, சரி லூட் எல்லாத்தையும் எடுத்து அர்சனல் கீ எப்படியாச்சும் வாங்கிட்டு அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி காயின் எல்லாத்தையும் கீழே போட்டுடலாம். ஓகேவா? இந்த கரீனாக்காரன் புதுசா பக் விட்டான்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, என்கிட்ட அவ்வளவுக்கும் லூட் கூட நிறைய இல்ல, ஆனா இந்த காயினை எடுக்க முடியலங்க. நானும் இருக்கிற எல்லா லூட்டையும் கழட்டி போட்டுட்டேன், ஆனா அந்த 100 காயினை எடுக்கவே முடியலங்க. என்ன காரணம்னே தெரியல. இங்க பாருங்களேன், என்ன சைடுல ரோஸ் கலர்ல ஜொலிக்குது, அது என்னதுன்னு தெரியலையே. இருங்க போயிட்டு பார்க்கலாம். அட ஒரு வழியா அர்சனல் கீ கிடைச்சிருச்சுப்பா. அப்புறம் அர்சனல் ஷிப் இருக்கிற இடத்த போயிட்டு மார்க் பண்ணியாச்சு. இருக்கிற எல்லா லூட்டையும் கீழே போட்டுட்டேன். நானும் உங்க பாருங்க, அர்சனல் கீ மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. லான்ச் பேட் அடிச்சு கரெக்டா அர்சனல் ஷிப் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. டேய் யாரா நீங்க, எனக்கு முன்னாடி அங்க ஓடுறீங்க? டேய் நான் திறக்க வேண்டியதுடா அது.